முக்கிய செய்திகள். கத்தார் மற்றும் பஹ்ரைனிலிருந்து நூற்றுக்கணக்கான படைகளை திரும்பப் பெறும் அமெரிக்கா. ரமதான் 2026 உம்ரா பயணிகளுக்கு புதிய விதிமுறைகளை அறிவித்த சவுதி அரேபியா. UAEயில் பனிமூட்டம், ரெட் அலர்ட் அறிவிப்பு. அபுதாபியில் இன்று வெப்பநிலை குறைவு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கத்தார் மற்றும் பஹ்ரைனிலிருந்து நூற்றுக்கணக்கான படைகளை திரும்பப் பெறும் அமெரிக்கா. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றத்தின் பின்னணியில் கத்தார் மற்றும் பஹ்ரைனிலிருந்து நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்களை திரும்பப் பெற அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இந்த நடவடிக்கை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கத்தார் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் அமெரிக்க ராணுவ தளங்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றன. குறிப்பாக கத்தாரில் உள்ள அல் உதைத் விமானப்படை தளம் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாகும். அதேபோல் பஹ்ரைனில் அமெரிக்க கடற்படை 5வது படைத்தளம் செயல்பட்டு வருகிறது. அமெரிக்கா வெளியிட்ட தகவலின்படி தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலையை மதிப்பீடு செய்து சில படைகளை தற்காலிகமாக மாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது முழுமையான படை வெளியேற்றம் அல்ல என்றும் பிராந்திய பாதுகாப்பில் அமெரிக்காவின் உறுதி தொடரும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரான் தொடர்பான பதற்றம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு சவால்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தனது ராணுவ பணியாளர்களின் பாதுகாப்பை முன்னிட்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கத்தார் மற்றும் பஹ்ரைன் அரசுகளுடன் நெருங்கிய ஒத்துழைப்பு தொடரும் என்றும் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் கத்தார் மற்றும் பஹ்ரைனிலிருந்து அமெரிக்கா சில படைகளை திரும்பப் பெறுவது பிராந்திய பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இது மத்திய கிழக்கு அரசியல் மற்றும் ராணுவ சூழ்நிலையில் மேலும் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது கவனிக்கத்தக்கதாக உள்ளது. ரமதான் 2026 உம்ரா பயணிகளுக்கு புதிய விதிமுறைகளை அறிவித்த சவுதி அரேபியா. ரமதான் 2026 முன்னிட்டு உம்ரா பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்காக சவுதி அரேபியா புதிய வழிகாட்டுதல்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ் அண்ட் உம்ரா வெளியிட்டுள்ளது. ரமதான் மாதத்தில் மக்கா மற்றும் மதீனா நகரங்களில் அதிகமான பயணிகள் வருகை தருவதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சுகாதார வசதிகளை மேம்படுத்தவும் இந்த புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன் முக்கிய அம்சங்களாவன: முதலில் உம்ரா செல்ல விரும்புபவர்கள் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் தளங்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட செயலிகள் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு இல்லாமல் நேரடியாக அனுமதி வழங்கப்படாது. இரண்டாவதாக, குறிப்பிட்ட நேர ஒதுக்கீடு முறையில் உம்ரா அனுமதி வழங்கப்படும். ஒவ்வொரு பயணியும் தங்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மூன்றாவதாக, உடல்நல பாதுகாப்பு தொடர்பான அறிவுறுத்தல்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. உடல்நிலை குறைபாடு உள்ளவர்கள் மருத்துவர் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உம்ரா விசா பெற்றவர்கள் அனுமதிக்கப்பட்ட கால எல்லைக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். விதிமுறைகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு சிறு குழந்தைகள் மற்றும் உடல்நல பிரச்சனை உள்ள முதியவர்கள் அதிக நெரிசல் நேரங்களில் தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரமதான் மாதத்தில் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் உம்ரா மேற்கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு அதிக வருகை எதிர்பார்க்கப்படுவதால் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை உறுதி செய்ய இந்த புதிய வழிகாட்டுதல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ரமதான் 2026 உம்ரா யாத்திரை பாதுகாப்பாகவும் சீராகவும் நடத்துவதற்காக சவுதி அரசு இந்த புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. உம்ரா செல்ல திட்டமிட்டிருப்பவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கவனமாக பின்பற்ற வேண்டும். யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் பனிமூட்டம், ரெட் அலர்ட் அறிவிப்பு. அபுதாபியில் இன்று வெப்பநிலை குறைவு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாட்டின் பல பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காரணமாக ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையை நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்டராலஜி வெளியிட்டுள்ளது. அதிகாலை நேரங்களில் காட்சி திறன் மிகவும் குறைந்து சில இடங்களில் 500 மீட்டருக்கும் குறைவாக பதிவாகியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணம் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக அபுதாபி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இன்று அங்கு வெப்பநிலை சுமார் 17 டிகிரி செல்சியஸ் வரை குறையலாம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பகல் நேரத்தில் வெப்பநிலை மிதமாக உயர்ந்தாலும் காலை நேரங்களில் குளிர்ச்சியான சூழல் நீடிக்கும். பனிமூட்டம் காரணமாக சில சாலைகளில் வேக வரம்புகள் தற்காலிகமாக மாற்றப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர நிலைமைகளில் போலீஸ் மற்றும் போக்குவரத்து துறை இணைந்து கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றன. மேலும் கடல் பகுதிகளில் காட்சித்திறன் குறைவாக இருப்பதால் மீனவர்கள் மற்றும் சிறிய கப்பல் இயக்குநர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், வாகனங்களில் ஃபாக் லைட்ஸ் பயன்படுத்தவும், பாதுகாப்பான இடைவெளியை பேணவும், அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்கவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.